வெற்றிகரமான சத்தியம், மரணமும் உயிர்த்தெழுதலும். டிசம்பர் 5. தீமையை வெல்லுதல். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசிரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். மார்க்கு 1:23-24. நீங்கள் தீய ஆவியால் துன்பப்படுகிறீர்களா? நுட்பமான சோதனைகளாலா? உண்மையான துன்புறுத்தலாலா? கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்ப்போம். இயேசு அடிக்கடி தீய ஆவிகளை சந்தித்தார். இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. மார்க்கு 1:25-26. பிசாசுகளுடன் கிறிஸ்து நீண்ட நேரம் உரையாடவில்லை. அவர் அவைகளிடம் ஓடுமாறு கட்டளையிட்டார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மார்க்கு 1:27. நீங்கள் தீய சக்திகளால் தாக்கப்பட்டால் உதவிக்கு தேவனை அழைக்கலாம். ஜெபிப்பதன் மூலமும் மனம் திரும்புவதன் மூலமும் அவருடைய வார்த்தையை படிப்பதன் மூலமும் அவரை துதிப்பதன் மூலமும் அவரை நெருங்குங்கள். நீதிமொழிகள் 3:23-26, 2 தீமோத்தேயு 1:7. விசேஷ பலத்தையும் ஊக்கத்தையும் நீங்கள் காணலாம். நீங்கள் ஆன்மீக ரீதியில் பலவீனமாக இருந்தால் வேதாகம சத்தியத்திற்கு செல்லுங்கள். அவருடைய வாக்குறுதிகள் பலன் தரும். திருச்சபையில் சிறப்பு ஜெபம் செய்யலாம். மிக முக்கியமாக தேவனின் கவசத்தை அணிந்து கொள்ள நேரம் ஒதுக்குங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:11. செயலில் காட்டுங்கள். தீமையை எப்போதாவது சந்தித்திருக்கிறீர்களா? ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 56:3, எபேசியர் 6:10-20 வரை, 1 யோவான் 4:4. ஆமேன்.